ரொம்ப ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. என்னுடைய குடும்பத்துல இருக்கிற ஒரு நபருக்கு இந்த மாரி ஒரு விஷயம் நடந்தா எவ்ளோ ஒரு வேதனை இருக்குமோ அந்த மாரி இருக்கு. நானும் ரோபோசங்கர் சாரும் நெறைய இடங்கள்ல மீட் பண்ணியிருக்கோம், பார்த்துருக்கோம். ஆனா 2 பேரும் சேர்ந்து நடிச்சோம். 2 படம். நம்ம அஜித் சாரோட விஸ்வாசம் படத்துல அவருக்கு ஜோடியா நடிச்சேன். அதுக்கப்புறம் இன்னொரு வெளிவராத படம். அதுக்கு நான் அவருக்கு ஜோடியா நடிச்சேன். ரொம்ப நல்ல ஒரு மனிதர். ரொம்ப நகைச்சுவையா பேசக்கூடியவர். ஆனா, அவர் கூட நடிக்கும்போதெல்லாம் தெரியாத சில விஷயம். போன மாசம் விஜய் டிவில ஒரு ஃபங்ஷனுக்கு போயிட்டு லேட் நைட் ஆயிடுச்சு. அக்காவும், ரோபோ சங்கர் அவரும் தான் வந்து என்ன வந்து ட்ராப் பண்ணாங்க. என் வீடு இங்கிருந்து ரொம்ப பக்கம் தான். அப்ப வந்து நான் கேட்டேன், "சார் கமல் சார் கூட நீங்க எந்த படமும் நடிச்சது இல்லையே. ஆனா அவர் உங்களுக்கு முத்தம் குடுக்குற மாரி ஒரு ஃபோட்டோ நான் பார்த்தேன் சார். இது மாரி கமல் சார் யாருக்குமே கொடுத்தது இல்லையேன்னு" கேட்கும்போது தான் அவரோட ஆழ் மனசுல இருந்து அவ்வளோ விஷயம் சொன்னாரு. கமல் சாரோட எவ்வளவு தீவிரமான ஒரு ரசிகர், வெறியர் அப்படிங்கறத சொன்னாரு. அப்பாங்கிறத தவிர அவர் வாயில இருந்து வேற எந்த வார்த்தையுமே வரல. அப்படி கமல் சாருக்காக எவ்வளோ விஷயங்கள் பண்ணி அவ்வளோ போட்டோஸ் எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது. இப்படி ஒரு சைடு வந்து ரோபோசங்கர் சாருக்கு இருக்கா அப்படிங்கிற மாதிரி. எத்தனை பாலாபிஷேகம், எத்தனை கட் அவுட், எத்தனை விஷயங்கள். அப்படி ஒரு கால் பண்ணா போதும், அப்பா உடனே வருவாரு, என்கிட்ட பேசுவாரு அப்படிலாம் சொல்லிட்டு அவ்வளோ பெருமையா பேசின ரோபோசங்கர் சார் இப்பதான் நான் சமீபமா பார்த்தேன். ஆனா அதுக்குள்ள இப்படி ஒரு விஷயம் நடந்து ரொம்ப வருத்தமா இருக்கு. எனக்கு அவங்க குடும்பத்துல இதை தாங்கவே முடியாத ஒரு நபர்னா அவங்க மனைவி தான். ஏன்னா எங்க போனாலும் அவங்க கூடவே இருப்பாங்க, கூடவே வருவாங்க. அவரை ஒரு பேம்பர் பண்ணி ஒரு குழந்தை மாதிரி பாத்துக்கிட்டாங்க. அவர் உடம்பு சரியில்லாம போது அவங்க சாப்பிடுற அதே சாப்பாடை வந்து அவங்களும் சாப்பிட்டு உடம்பு இழைச்சி அவருக்கு எந்த ஒரு காம்ப்ளெக்ஸும் வரக்கூடாத அளவுக்கு பாத்துட்டாங்க. இப்ப அவங்களை பார்க்கும் போதே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு.